2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீடு. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல பெரிய வீடுன்னு யார் வீட்டை சொல்றது? இங்கிலாந்து மகாராணியா? அவங்க வீடு உடஞ்சி போன வீடு. உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒருவேளை இங்கிலாந்து கனடா காமன்வெல்த்தில் இருக்குது, இலங்கை காமன்வெல்த்தில் இருக்குது, இந்தியா காமன்வெல்த்தில் இருக்குது, அவங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்டெல்லாம் இன்னும் காமன்வெல்த்தில் தான் இருக்குது. அதனால தான் காமன்வெல்த்துங்கிற ஒரு கேம்ஸ் நடக்குது. அந்த இங்கிலாந்து ஆண்ட நாடுகளில் இன்னும் சிலர் அங்கே போனீங்கன்னா, கனடாவில் போனீங்கன்னா குயின், இப்போ கிங் சார்ல்ஸ் உடைய அரசா, அவர் தான் அங்கே தலைவர். அவர் அங்கே இல்லை, ஆனால் அவங்களுக்கு தலைவர் அவங்க தான். நியூசிலாண்டில் போனீங்கன்னா அந்த ரூபா நோட்டில் கிங் சார்ல்ஸ் உடைய தலையை போட்டிருப்பாங்க. அவங்க ஆள்கள் இல்லைன்றா கூட காமன்வெல்த்னு சொல்கிற அந்த நாடுகள் இன்னமும் அவங்கள பெரிய குடும்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்க ஈரோ ஆரம்பித்த போது ஈரோ காசு உண்டாக்கணும்னு சொல்லி எல்லா ஐரோப்பிய நாடுகளும் தீர்மானம் பண்ண போது இங்கிலாந்து மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டு, எது தெரியுமா? எங்களுடைய குயினுடைய படம் இல்லாமல் எங்களுக்கு நோட்டு வேண்டாம், இப்போ ராஜாவாக மாற்றுறாங்க. அதாவது நாங்கள் பவுண்டு தான் வச்சுருப்போம், நாங்கள் யூரோக்கு மாற மாட்டோம், எங்கள் சாவர்னிட்டி, எங்களுடைய தனித்துவம், அதை மாற்ற மாட்டோம்னு சொல்கிறோம். அதுதான் பெரிய குடும்பம்னு சொல்லலாம் இந்தியா இன்றைக்கு நாட்களில். ஆனால் அது பெரிய வீடு இல்லை. பெரிய வீடுனா எது தெரியுமா? தேவனுடைய சபை மாத்திரம்தான். எந்த நாட்டில் போனாலும் இருக்குது. அதான் சரி, அதுதான் குடும்பம்னு சொல்கிறான். சபை குடும்பம். நீங்கள் தனித்தனியாக வசதிக்காக கூடலாம், வேறு வேறு பேனரில் கூடலாம், சோத்திரம். ஆனால் உங்கள் ஆண்டவராகிய தேவனை பிதா என்று கூப்பிடுகிற அனைத்து பேரும் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கம். அப்பா, ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டாலே, நானும் அப்பான்னு கூப்பிடுறேன், நீங்களும் அப்பான்னு கூப்பிடுறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமாம், அதனால தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இல்லை, எங்கள் பிதாவே. அப்போ நம்ம தான் உலகத்தில் பெரிய குடும்பம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அப்போ அந்த பெரிய வீட்டில் வாசியமா, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். நல்லா கவனிங்க, இந்த வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும். ஆமாம், இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கெட்லாம் வைக்கிறது இல்லை. ஆனால் இலங்கை யோசித்து பாருங்கள், இல்லைனா இந்தியாவை யோசித்து பாருங்கள், டாய்லெட்டில் ஒரு பக்கெட் இருக்கும், அதுக்கு பேர் டாய்லெட்டுக்கு போகிற பக்கெட்டு. ஆமாம், அதே இது இன்னொரு இடத்துல அதே தண்ணி வைக்கிறது, அதுவும் தண்ணி வைக்கிறது தான். டேபிளுக்கு வந்துட்டுனா அது வித்தியாசமான கப்பாயிருது, அதுக்கு டேபிளில் வைக்கிறதுக்கு அதுக்கு உரிமை. இதை தூக்கி அங்கேயும் அதை தூக்கி இங்கேயும் வைக்கிறது இல்லை. ஹலோ, ஆமாம், அதைத்தான் இங்கே எழுதுகிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சிக்காளுங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? யாரோ சொல்கிறாங்க, ஐயோ சொன்ன கேவலம் பிரதர், நாங்கள் பாத்ரூம் பக்கெட்டு தான், அதுவும் வேணும். ஒரு தங்கச்சிட்ட கேட்டேன், ஏம்மா பெரிய வீட்டில் நீ என்னவா இருக்க விரும்புகிறான்ட்டு. அவள் சொன்னா, டீஸ்பூனாக இருக்க விரும்புகிறேன். நான் கேட்டேன், என்னத்துக்கு டீஸ்பூன்? டீஸ்பூன்னா அடிக்கடி எஜமான் தொடுவார். ஆமாம், சீனி எடுக்கனாலும் அந்த டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவார். ஆமாம், ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்னாலும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஊறு எடுக்கணுனாலும் அதான் யூஸ் பண்ணுவாங்க, உப்பு எடுக்கணுனாலும் அடிக்கடி தொடுற மாதிரி எனக்கு நான் டீஸ்பூனாக இருக்கேன். நீ பெரிய அண்டா குண்டாவாக இருக்க விரும்பலையா? பக்கத்தில் இருக்க திரும்பி பார்த்து கேளுங்க, நீங்கள் அண்டாவும் குண்டாவாக இருக்க விரும்புங்களா? குண்டா தான் இருக்கிறோம். ஆமாம், எஜமான் என்னை அடிக்கடி தொடணுங்கிற ஒரு அந்த வாஞ்சை, எவ்வளோ பெரிய வாஞ்சை, என்னை அடிக்கடி யூஸ் பண்ணணும். தொடணும்னு என்ன அர்த்தம்? என்னை அடிக்கடி யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறதும் நான் உபயோகப்படுவேன், பெரியவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் உபயோகப்படுவேன்.
அப்போ எல்லாத்துக்கும் உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு அந்த தங்கச்சி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சில சொல்லுவோம், நான் தங்க கப்பாக இருக்கணும். தங்க கப்புனா எங்கே வைப்பாங்க? ஷோ கேஸில். அதனால தான் சிலர் தங்க கப்பு மாதிரி வந்துட்டு தங்க கப்பு மாதிரி போயிடுறான். சிலர் சபையில் அவங்கள எங்கே தான் வைக்கலாம்? எங்கே தான் வைக்கலாம்? ஷோ கேஸில் தான் வைக்கலாம். வேற ஒரு வேலைக்கும் உதவாது. தங்க கப்பு தான், விலையேறு பெற்றது தான். ஆனால் அவனை ஷோ கேஸில் மட்டும்தான் வைக்க முடியும். பார்த்து பார்த்து மகிழ்கிறது இருக்கு. இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கப், ஸ்போர்ட்ஸில் கப் வாங்கியிருப்போம், அது அன்னைக்கு தான் நமக்கு கையில் பட்டிருக்கோம், அதுக்கு பிறகு பட்டிருக்கவே செய்யாது, அது அங்கே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் கனத்துக்குரிய உண்டு, கனத்து. ஆனால் ஆகையால் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் தனியா வாசிக்கும் போது இப்படி வாசிக்கணும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னால 19வது வசனத்தில் சொல்லியிருக்க அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது. அதாவது அநியாயத்தை விட்டு சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவருக்கு நான் உபயோகப்பட வேண்டும், ஆண்டவருக்கு நான் உபயோகப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த நற்கிரியை செய்வதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்ப சுத்திகரிப்பு ஏன் பொறுப்பு, பரிசுத்தமாக்குதல் அவர் பொறுப்பு. ரெண்டு விதம். கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லிட்டு அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் பிரதர், நான் எப்படியும் வாழ்வேன்னு சொல்லி கிருபைக்கு சூப்பர் ஹைப்பர் கிரேஸ் பேசுறோம் இப்படி சொல்றான். அவரே என் பரிசுத்தம். உண்மைதான், அவரே தான் எனக்கு பரிசுத்தம். நல்லா கவனிங்க, கிருபையின் உபதேசங்கள் என்று இந்த நாட்களில் அதிகமாக சபைகளுக்குள்ளே சொல்லப்படுகிற ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், அதனால நான் எப்படியும் வாழலாம். அவர் முடிச்சிட்டாரு, நான் 4 பெஞ்சாதி கெட்ட போறேங்கிறதும் அவருக்கு தெரியும், அதனால் அதையும் முடிச்சிட்டாரு, 4 பேரோட ஓடுவேன். இது பொய்யாய் மாய்மாலத்தை பின்பற்றுவதற்கு அடையாளம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வசனத்தை பூர்ணமா சொல்ல மாட்டாங்க. என்னமா, ஆண்டவருக்கு நான் உபயோகப்பட வேண்டும், எஜமானுக்கு உபயோகப்பட வேண்டும் என்றால், எந்த நற்கிரியைகளுக்கும் நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் 2 காரியத்தை இங்கே அழகாக எழுதுகிறார். ஒன்று, தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அப்ப 2 பேருக்கும் பங்கு உண்டு. I do my best, I leave the rest to God. நான் என்னால முடிஞ்சதை செய்வேன், அவர் மீதியை செய்வார். மறந்துடாதீங்க.